श्रीनिवासाय मङ्गलम् सर्वमङ्गल माङ्गल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते நமோஸ்துதே. ஏன் இப்படி பாக்குறீ லதா? ஒரு நாள் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு சொன்னது ஞாபகம் இருக்கா? அப்பவும் இப்பவும் எப்பவும் சொல்லுவோம். இல்ல, அது பொய். பொய்யா? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ஒண்ணு இல்ல, நாம மூணு பேரும் சேர்ந்தாதான் ஒண்ணு இல்லையா? சீக்கிரம் விடுறா, நேக்கு இன்னொரு ஆத்துக்கு போக வேண்டி இருக்கு. பிண்ட பிரதானம் கரிஷியே. அடே, பிண்ட யாருக்கு? உன் தாத்தாவுக்கா? உங்க அப்பாவுக்கா? ஓ, உங்க அம்மாவுக்கா? உனக்கா? ரெண்டாவது சம்சாரத்துக்கா? அந்த வண்டியில போறது அன்னமாச்சாரியா மாதிரி இருக்கே. அந்த பெரிய மனுஷனே தான் குழந்தையோட அப்பா அம்மாண்ட விட்டுட்டு இனிமே இருக்க போறனால சுவாமிண்ட கைச்சிடலான்னு சம்சாரங்களோட திருப்பதி போயிட்டு இருக்க. நாமும் திருப்பதி போலாமா? வைகுண்டத்துல இருக்கிற விரஜா நதி தான் இங்க திருக்குளமா இருக்கு. ஒவ்வொரு புண்ணிய நதிக்கும் 12 வருஷத்துக்கு ஒரு தரம் புஷ்கரம் வரும். ஆனா இந்த குளத்துக்கு மட்டும் நித்திய புஷ்கரம். இதுல குளிச்சாலே புண்ணியம். எதுக்காக விரட்டுறா? குளத்துல சுவாமிக்கு உற்சவம் பண்ண போறாளா? உற்சவம் இல்லம்மா, நம்ம தண்டநாதைய ரெண்டாவது சம்சாரம் குளத்துல குளிக்க வர்றாங்க. அதோ பாருங்க. பாதமா யாடி ரசமே தண்ணியில இறங்கிய சலக்கண்ணு. தண்ணி ஜில்லுன்னு இருக்கும். நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இறங்கினா வெது வெது கதகதப்பாயிடும். யோ, என்னையா இது அநியாயம்? உன் சம்சாரம் குளிக்கிற வரைக்கும் நாங்க எதுக்கியா காத்துக்கிட்டு இருக்கணும்? என்னம்மா எதுக்குன்னு கேக்குறியா? வா, நீயும் கூட குளிக்கலாம். ஏய், இவளை குளத்துல தள்ளு. யோ, கையிடியா. தண்டநாதா, இவரா? இவர் ஏன் வந்தார் ஏன் இடத்துக்கு? என்ன அது மறுப்பு? இது ஏன் இடையா? உனக்கு வேணா அர்த்தம் இல்லாத பாட்டை பாடிக்க, அங்க பிரதட்சணம் பண்ணிக்க, பொங்கலை வாங்கி தின்னுக்க. அதை விட்டுட்டு என் விஷயத்துல தலையிட்டன்னு வச்சுக்க, உன் தலை எகிரி போயிடும். உன் ஆர்ப்பாட்டத்தை நிறுத்தலன்னா போறது என் தலை இல்ல, உன் திமிரு. இந்த பக்தர்களை போக்கிடுவாங்க. பக்தருங்க என்னையா செஞ்சிருவாங்க? அதையும் பாத்துறேன். என்னையா செஞ்சிருவீங்க? பெருகண்டா போய் மகாராஜா சொல்லி ஒரு உப்பு குடியில போட சொல்ற பாரு. மன்னாதி மன்னன் என ஆள பிறந்தவன் என அஞ்சாத சிங்கம் என அறிவு பெட்டகம் என போர்வாளின் கூர்முறை என மக்கள் திலகம் என இங்கே வீட்டிருக்கும் சிற்றரசர்களால் புகழ்மாலை பெற்றவன் நான். சரித்திரமே வியக்கும் சரித்திரம் படைத்தவன், காவிய நாயகன். ஆனாலும் மனதிற்குள் எங்கோ ஒரு மூலையில் ஏதோ ஒன்று உறுத்துகிறது. மன்னருக்கும் உறுத்தலா? ஆம் அமைச்சரே, எமது திருமணத்தை பற்றி ராஜ்யத்தில் கன்னி பெண்கள் கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு கலங்குவதாக கேள்விப்பட்டோம். இந்த குறை தீருவதென்று? அது பற்றி என்ன மகாபிரபு? நாட்டிலும் வெளியிலும் அழகிய படங்களும் மற்ற விவரங்களும் ஆயத்தமாய் இருக்கிறது. மகாராசா, இந்த கோமலாங்கி கொங்கர நாட்டு சிருங்கி மகாராசாவோட மகள். பேரு பிரிங்கி. பிரிங்கி? பார்த்தாலே போதும் சூடாகும் மனசு, தொட்டாலே போதும் துள்ளுகின்ற வயசு. வர்ணனை போதும், திரையை நீக்கு, அதை பார்க்க. அழகான கண்ணழகி. கண்கள் ஜொலிக்கின்றதல்லவா மகாராசா? கண்கள் ஜொலிக்கவில்லை, உள்ளம் வலிக்கின்றது அந்த பெண்ணின் ஒன்றரை கண்ணை பார்த்து. ஒன்றரை கண் அதிர்ஷ்டத்தின் அடையாளம் மகாராசா. இதை முடிக்கவா? முடிக்கலாம் அமைச்சரே. மன்னா, இந்த கண்ணழகி படத்தை கொண்டு வந்த கோணவாயின் குடிமையை நமது யானையின் வாலிலே கட்டி இழுக்க சொல்லுங்கள், அருந்து போகும். என்னை மன்னியுங்கள் மகாராசா. அடுத்து
கொங்கணி தேசமாளுகின்ற குமார மன்னவரின் திருமகளாம் இந்த அன்பு மகள் பேரு குரோணி. குரோனி பேர் விந்தையாக இருக்கிறதே. சித்திரமும் மேலும் விந்தையாய் வினோதமாயிருக்கும் பார்த்ததியுங்கள் பிரபு. இந்த மூக்கென்ன கொக்கியை போல? யாருக்குமே சிக்காத உங்கள் இதயத்தை கொக்கி போட்டு இழுப்பதற்கே இந்த கொக்கி மூக்கு. உன் நாவை அடக்கு அமைச்சரே. மன்னா, இந்த குடுமி சாஸ்திரியை சூடான தோசைக்கல்லில் அமர வைத்து புரட்டி புரட்டி எடு. அப்படியே. மன்னா. அம்மா. யார் இவள் இந்த அழகு ஓவியம்? இவள் விழி அழகில் என் விழி கலந்து இதுவரை இவளே எங்கிருந்தாளோ அரியே நானும் அரசன் தானோ அழகே இவளின் அடைக்கலம் தானோ. மகாராசா அக்கிரமம் நடந்து போச்சு மகாராசா. மன்னாதி மன்னனுக்கு கையெடுத்து கும்பிட வேண்டும் என்று தெரியாத தண்டமே தண்டநாயகா. கும்பிட கூட முடியாம கைய ஒடிக்க வச்சுட்டா மகாராசா. யார் அவன்? அன்னமாச்சாரியான்னு பெரிய பக்தன். ஒரு பெரிய புரட்சிக்காரன். அந்த ஆளு மலைக்கு வந்து பைத்திய மாதிரி பாட்டு பாடுற சாமி. பாடி முட்டாள் ஜனங்க அவன் பின்னாடியே போய்கிட்டு இருக்கு சாமி. உண்டியல் பணமெல்லாம் அரசாங்கத்துக்கு அனுப்ப கூடாதுங்கிறான். திருமலையில உங்க அதிகாரம் தானே, அதையே அவன் முழுங்கிடுவான் போல இருக்கு. மாடையா, உன் கை என்ன பூ பறித்ததா? அவனை பார்த்து நான் அதட்டி கேட்டேனே. அப்படி கேட்டதுக்கு தான் இவர் கையெழும்ப உடைச்சிட்டான். இத சொல்றதுக்கு தான் நான் ராசாயிட்ட ஓடி வந்தேன். உன் வலிமையை நிரூபித்து காட்டு என்றால் அடிபட்டு வந்திருக்கிறாயே. உனக்கு வெட்கமில்லை, நமக்கு நேரம் இல்லை. இன்று நாம் வேறொரு நாட்டிற்கு சுயம்பரத்திற்காக பயணப்படுகின்றோம். அங்கு நம் ஆற்றலை எடுத்து காட்டி அழகு மங்கையை கைப்பிடித்து அதன் பிறகு நாம் திருமலை வருவோம். அந்த புரட்சிக்காரனை கவனித்துக் கொள்வோம். இளவரசர்களே, என் மகளின் சுயம்வரத்துக்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நல்வரவாகட்டும். நிறுத்து. இந்த பெணுகொண்டா மண்கண்ட வீரமார்த்தாண்டன் வரும் முன்னே இங்கு சுயம்பரம் நடத்துவதற்கு உனக்கு இத்தனை நெஞ்சுரமா ராஜமாமா? இந்த தவறு செய்த உன்னை மன்னிக்கின்றேன். ஏன் தெரியுமா? அதோ அந்த திரைக்கு பின்னால் பொன்னிலவு போன்றவள் நம் கட்டழகை கண்டு வியந்து அரசே, அரசர்க்கரசே என்று எனக்காக தன் வெண்முத்து பற்களை காட்டி உன் திருமகள் மெல்லிதழ் பூவிலும் மென்மையானவள், உன்னை மன்னித்து விடு என்கிறாள் மாமா. அது சரி, இங்கே அமர்ந்திருக்கும் இந்த வேலையற்றவர்கள் யார்? அவர்கள் கூட உங்கள் இனத்தவர்கள் தான் இளவரசர்கள். அப்படி தெரியவில்லையே. முல்லை நாட்டு மன்னவன் நான். எந்த நாடு? முல்லை நாடு. முல்லை நாடு. ராஜகுமாரா, சுபமாக சுயமரம் நடக்க வேண்டிய இந்த சபா மண்டபத்தை சண்டை போடும் இடமாக மாற்றுவது சம்பிரதாயம் அல்ல. துணிவிருந்தால், தெளிவிருந்தால் சுயம்வர பரீட்சையில் வென்று என் மகளின் கையை பிடிக்கலாம். அது என்ன பரீட்சை? 3 கேள்விகள். கேள்விகளா? ராஜமாமா, சுயம்வரம் என்றால் வில்லை எடுத்து வளைக்கச் சொல்ல வேண்டும், மலைகளை உடைக்கச் சொல்ல வேண்டும், சதுரங்க சேனையை அடக்கச் சொல்ல வேண்டும். அதை விட்டு விடுகதைகளை சொல்லி முடிவுகளை கேட்டு பரிசு தருவதல்ல. ஓஹோ, எல்லாம் வல்லவரா? அதையும் பார்க்கலாம். சிரிக்காதே, சொல்லு. யாரெங்கே? மன்னா, அந்த அம்புகளையும் வில்லையும் சபா மண்டபத்தில் வை. பழத்தை தலைமீது வைத்துக்கொள். அவனுக்கு சிறிதளவு சேதம் இல்லாமல் அந்த பழத்தை விழ வைக்க வேண்டும். அப்படி விழ வைப்பவருக்கு என் மகளை கட்டி வைப்பேன். ராஜகுமாரர்களே, ஏன் மௌனமாகிவிட்டீர்கள்? தாங்கள் என்ன வார்த்தை எனும் வில்லை வளைத்துக் கொண்டிருந்தீர்களே, ஏன் மௌனம்? முடியாது, அது முடியாது. நிறுத்து ராஜமாமா. யாரானாலும் மற்றவர்களை சரிசமமாக பார்க்க வேண்டும். அதற்காக என்ன இது? பாதாம் பருப்பு. அதற்கென்ன இப்போது?
இதென்னையா பருப்பை என் தலையில் வைக்கிறாய்? பருப்பை உடைக்கப் போகிறேன். வேண்டாம். பருப்பை எடுத்தால் தலையை உடைப்பேன். வேண்டாம். ம். பொய்யாரி, ஒரு முறை இங்கு வந்தான் நான் உனக்கு ஒரு வினோதம் காட்டுவேன். வினோதமா? பார்க்கலாமே. பண்டு போன்ற கண்கள், வர்ணனைகள் பிறகு காக்க வைப்பது எதற்கு? அம்பு விடையா? அது என்னையா அங்கே பார்த்து இங்கே அடிப்பதா? இங்கே பார்த்து அங்கே அடிப்பதுதான் என் மாயாஜாலம் மாமா. புரிந்ததா திறமை மாமா? உடைந்ததா பருப்பு? இரண்டாக உடைந்து விட்டது. For more updates, like, comment, subscribe to our channel.